ஆட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, கானான் கனவு பறித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னா நமக்கு கரை விழுமே. பாலை நிலங்கள் யாவும் இனி பசுமை நிறங்களாகும். பாலை நிலங்கள் யாவும் இனி பசுமை நிறங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனைத்துலகிற்கும் அரசர் என்கிற நிலையில் விழா கொண்டாடி மகிழ்கிறது. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் பெற்று நம்முடைய வாழ்வில் நிறைவோடு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமாக கூடி வந்திருக்கக்கூடிய இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேறும்படியாகவும் ஆண்டவர் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் சிறப்பாக நாளைய தினம் நம்முடைய பேராலய திருவிழாவினுடைய கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. திருவிழா நாட்கள் மிகச் சிறப்பாக ஆண்டவருடைய அருளால் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே,
உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம்முடைய தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூயாவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய்ப் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே,
ஒரே மகனாக புதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரேருக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயோ என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியவர்கள் எல்லாரும் அரசை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இன்று
என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தே. எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்றோ. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தால் ஆங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை, கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் உந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசர் போற்ற பெறுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வழிபாட்டு ஆண்டின் பொது காலத்தினுடைய நிறைவு வாரமாகிய 34வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இந்த வழிபாட்டு ஆண்டினுடைய இந்த கடைசி வாரத்தை நம் அன்னையாம் திருச்சபை அனைத்துலக அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசர் என்று கொண்டாடி மகிழ நம் எல்லோருக்கும் அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு அரசர் என்று கொண்டாடப்படுகிற இந்த விழா 1925 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான விழாவாக நாம் இதனை வரலாற்றிலே அறிகிறோம். இந்த விழா தொடங்கப்படுவதற்கான காரணம், உலக போர் நடைபெற்று உலகமெல்லாம் ஒரு வகையான அதிகாரத்திற்கான தேடுதல், ஆக்கிரமிப்புக்கான ஒரு தேடுதல், எல்லைகளை விரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேடுதல் இருந்த நிலையில் இந்த விழா ஒரே ஒரு அரசர் உண்டு, அவர் எல்லா எல்லைகளையும் கடந்தவர், அனைத்துலகுக்குமான அரசர் என்கிற ஒரு செய்தியை உலகுக்கு அறிவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான விழாவைத்தான் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமான உண்மைகளில் ஒன்றாக இந்த விழாவினை நாம் நினைத்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகில் ஒரு தலைமைக்கு வருவதற்காக
அல்லது ஒரு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்வதற்கான போட்டியானது எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது என்பதை நாம் அறியலாம். நம்முடைய வீடு தொடங்கி அலுவலகம், பணிபுரியக்கூடிய இடங்கள், தெருக்கள், நாடு, உலகம் என்று எல்லா இடங்களிலும் தான் யார், தான் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியானது எல்லார் மத்தியிலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடம், அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்குள்ளாக கூட பல நேரங்களில் இதில் யார் வலிமை வாய்ந்தவர், யார் மதிப்பு மிக்கவர் என்கிற ஒரு தேடுதல், ஒரு போட்டியானது எப்போதும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அதிகாரத்திற்கான போட்டி இந்த உலகம் முழுக்க இப்போதும் எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்று சொன்னால், இந்த அரசருக்குரிய பண்புகள் என்னவாக இருந்தது? அந்த பண்புகளை நாம் பெற்றிருந்தால் நாம் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருப்போம், எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்களாக வாழுவோம் என்பதை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசர் என்று சொன்னால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கற்பனையிலே நினைத்து பார்க்கலாம். பழைய படங்கள் தொடங்கி பழைய புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள் உட்பட எல்லாவற்றையும் பார்த்தோம் என்று சொன்னால், அரசருக்கென்று கிரீடம் வேண்டும், சிம்மாசனம் வேண்டும், எல்லைகள் வேண்டும், நாடுகள் வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும், படைபல வேண்டும், சட்டங்கள் வேண்டும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அரசர் என்று சொல்லுகிறோமே, அவருக்கு இவையெல்லாம் இருந்தனவா? இவையெல்லாம் எப்படி பார்க்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசுனுடைய கிரீடம் முள்ளால் தைக்கப்பட்ட கிரீடம் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய சிம்மாசனம் எப்படிப்பட்டது? சிலுவையில் அவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த காட்சி தான் சிம்மாசனமாக இருக்கிறது. எல்லைகள், இடங்கள் என்று மனித உலகில் அதிகாரத்திற்கான பரவலாக பார்க்கப்பட்டது. ஆனால் இயேசுவை பொறுத்தவரையில் எது எல்லை, எது இடம் என்று சொன்னால், மனிதனுடைய இதயங்கள் தான் அவருடைய எல்லை, அவருடைய இடம் என்று நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, அவருக்கான ஆயுதம் என்னவென்று சொன்னால் தந்தை கடவுள், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய உடனிருப்பு என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுனுடைய சட்டங்கள் இந்த உலகத்தினுடைய சட்டங்கள் போன்று அல்ல என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசுனுடைய சட்டங்கள் என்று சொன்னால் அது அன்பை மையப்படுத்திய சட்டங்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இவ்வுலகத்தினுடைய அரசுகளுக்கும் இயேசு என்கிற இந்த அரசருக்கும் இந்த ஆட்சிக்குமான வித்தியாசம் இதுதான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு எப்படி ஆட்சி செய்ய வந்தார்? அன்பார்ந்தவர்களே, அவர் இந்த உலகத்தினுடைய ஆட்சி போல ஆட்சி செய்ய வரவில்லை. மாறாக அவர் சேவை செய்வதையே பெரிய ஆட்சியாக கருதினார். அவர் வல்லமையை காட்டுவதற்காக வரவில்லை, அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வந்தார். அன்பார்ந்தவர்களே, பிறரை அவர் அடிமைப்படுத்துவதற்காக ஒருபோதும் நினைத்ததில்லை. மாறாக மனித வாழ்க்கையை விடுதலையாக்குவதற்கும் அவர்களை சுதந்திரமாக வாழச் செய்வதற்குமான ஒரு அரசை அவர் நிறுவுவதற்காக வந்தார் என்பதைத்தான் இந்த உலகத்தினுடைய அரசுகளுக்கும் இயேசுனுடைய அரசாட்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடாக பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விவிலியத்திலே அரசராக பல இடங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12 முதல் 16 முடிய வாசிக்கப்படுகிற அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் வழிமரபில் ஒருவர் வந்து ஆட்சி செய்வார் என்கிற செய்தி அப்போதே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல எசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6 முதல் 7 முடிய உள்ள பகுதிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட அரசராக இருப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை அரசராக பார்க்கக்கூடிய பகுதிகள் ஏராளமாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம், தாவீதின் மரபில் அவர் எந்தென்றும் ஆட்சி செலுத்துவார் என்று லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 32 முதல் 33 உள்ள பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுபோல இயேசுவை காண்பதற்காக வரக்கூடிய அந்த ஞானிகள் என்ன சொல்லி ஏரோது மன்னனை சந்திக்கிறார்கள்? ஏரோது ஏற்கனவே அரசன்,
ஆனால் அந்த அரசனிடத்திலே போய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிற போதே இயேசு அரசர் என்கிற செய்தி அவருடைய பிறப்பின் தொடக்கத்திலிருந்தே எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு அப்பங்களை பலுகச் செய்து எல்லாருக்கும் உணவளித்து 12 கூடைகள் மிஞ்சுகிற அந்த காட்சியிலே எல்லா மக்களும் அவர் செய்த அருஞ்செயல்களை கண்டபோது அவரை பிடித்து அரசனாக்க நினைத்தார்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 15வது வசனம் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி என்று சொன்னால் விவிலியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இயேசு அரசர் என்று மிக ஆழமாக சொல்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அந்த நல்ல கள்வன் என்பவன் எப்படி சொல்லுகிறான்? லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 42வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், உமது ஆட்சி உரிமை பெற்று நீர் வருகிற போது ஆண்டவரே நீர் என்னை நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்பதை விவிலியத்தினுடைய பகுதிகள் சொல்கிறது, வரலாற்றினுடைய பக்கங்கள் நமக்கு சொல்கிறது. திருச்சபை அந்த விழாவை கொண்டாடுவதற்கான அழைப்பும் தந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறோம். இந்த அரசாட்சியில் இயேசுனுடைய இந்த அரசாட்சியில் அவருடைய நற்பண்புகளாக அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய பண்புகளாக இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற இந்த உலகை ஆள நினைக்கிற அரசுகளுக்கு இயேசு முன்மாதிரியாக காட்டுகிற பண்புகள் என்னவென்று நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 5 காரியத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். முதலாவது அன்பார்ந்தவர்களே, அதிகாரம் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடியதுதான். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாமே சாத்தியப்படும் என்று எப்போதுமே சொல்வது உண்டு. அப்படி என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை எந்த இடத்திலும் வைத்துக்கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் இயேசு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொண்டிருந்தார்? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவர் கொண்டிருந்தார். அப்படி என்று சொன்னால் அடுத்தவரை மன்னிக்கிற அதிகாரம், அது உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் மிஞ்சிய ஒரு அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, மிக எளிதாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு தான். அந்த மன்னிப்பு என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுக்கும் முன்மாதிரியாக தருகிறார். இரண்டாவதாக, இயேசுனுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு கருணை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கருணையின் அடிப்படையில் வேலை கொடுக்கிறோம், கருணையின் அடிப்படையில் இதை செய்கிறோம், நாங்கள் தாராளமாக செய்கிறோம் என்று அரசுகள் சொல்லுகின்றன. ஆனால் உண்மையிலேயே இயேசுனுடைய கருணைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருணைக்கும் வேறுபாடு இருக்கிறது. இயேசுனுடைய கருணை யார் ஒருவர் துன்புறுகிறாரோ, யார் ஒருவர் நோயுற்றிருக்கிறாரோ அவருக்கான தேடுதல், அவருக்கான செய்கிற பணி என்பதுதான் கருணையினுடைய மிக உச்சமான ஒரு பண்பாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த உலகத்தினுடைய அரசுகள் செய்ய வேண்டிய கொண்டிருக்க வேண்டிய நற்பண்புகளில் இரண்டாவது பண்பாக கருணையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசு என்று சொன்னால் அது நீதியோடு செயல்பட வேண்டும். ஒரு அரசன் என்று சொன்னால் அது நீதியானவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியில் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு தான். தாழ்ந்தோரை உயர்த்துங்கள், அதுதான் அவருடைய நீதி என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பின்தங்கியவர்களை மேல்நிலைப்படுத்துவதுதான் இயேசுனுடைய அந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பாக அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, அதுபோல இயேசுனுடைய அரசில் ஆற்றலோடு கூடிய ஒரு பணி இருந்தது. அது எப்படிப்பட்ட பணி? ஆற்றல் என்று சொன்னால் பிசாசுகளை விரட்டுகிற, சாத்தானை பல்வேறு நிலைகளிலே விரட்டி அடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இயேசுவிடத்தில் இருந்தது. தீமைகள் இந்த உலகில் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அரசுகள் தான் வேண்டும். இந்த உலகில் நன்மைகள் மட்டுமே இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அரசுகள் மட்டும்தான் வேண்டும் என்பதை இயேசுனுடைய அரசாட்சி இந்த உலகத்தினுடைய அரசுகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடைசியாக ஒரு அரசன் தன் நாட்டு குடிகளுக்காக, தன் மக்களுக்காக தன்னை தியாகம் பண்ண வேண்டும். அதுதான் இயேசுனுடைய அந்த அரசாட்சியினுடைய உச்சம். இன்றைக்கு அப்படி நடக்கிறதா? தியாகம் எல்லாம் தனக்கு வேண்டியதை சேர்ப்பதும் தன்னுடைய குடும்பத்திற்கானவற்றை பெருக்கிக் கொள்வதும் தான் உலகத்தினுடைய அரசினுடைய தன்மையாக இருக்கிறது. ஆனால் இயேசுனுடைய அரசாட்சி
தன்னை சிலுவையில் கையளிக்கக்கூடிய அரசாட்சியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் இந்த உலகின் ஆட்சி போல இயேசுனுடைய ஆட்சி அல்ல. ஆனால் இந்த உலகின் ஆட்சி இயேசுனுடைய மதிப்பீடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கும் என்று சொன்னால் உண்மையிலேயே அதுதான் இறையாட்சி, அதுதான் இயேசு விரும்புகிற ஆட்சி, அதுதான் இந்த உலகில் எல்லா நிலைகளிலும் கடவுளினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான வழிமுறையாக இருக்கும் என்பதை இயேசுனுடைய வாழ்க்கை முறை, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நமக்கு இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறையாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக அற்புதமான அழைப்பினை தருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி, நாம் இயேசுனுடைய இறையாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நற்செய்தி சொல்கிறது, அந்த நல்ல கள்வன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகிற போது என்னை நினைவில் கொள்ளும். அந்த இடத்தில் அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கொண்டான். ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் அவருக்குரியவர்களாக மாறுவதற்காக தன்னை தயாரிக்கிற அந்த நிகழ்வு தான், மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காட்சி தான் இறையாட்சியில் பங்கு பெறுவதற்கான முதல் அழைப்பாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகம் 2 செய்திகளை நமக்கு சொல்கிறது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அதாவது தாவீதிடத்தில் வந்து மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், நாங்கள் உம்முடைய எலும்பும் சதையுமாயிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் உம்முடைய எலும்பும் சதையுமாயிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஒரு உடல் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் வெறும் மூச்சு காற்று மட்டும் அல்ல, அதற்கு அந்த மூச்சு காற்று, இரத்த ஓட்டம் அதுவெல்லாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சதையும் இரத்தமும் மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த மக்கள் நாங்கள் எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம். தாவீதிடத்தில் அப்படி உறுதி கொடுக்கிறார்கள், நாமும் ஆண்டவருடைய ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம், நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம், உம்மோடு கூட பயணிக்கிறோம் என்று நாம் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் தூய பவுல் தன்னுடைய கடிதங்களிலே நம்ம எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிற போது, இயேசு உடல் என்று சொன்னால் நாம் அவருடைய உறுப்புகளாய் இருக்கிறோம். அவருடைய உடலின் உறுப்புகளாய் இருக்கிறவர் தான் அவருடைய ஆட்சியில் பங்கு பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகம் இன்னொரு செய்தியும் ஆழமாக சொல்கிறது. மக்கள் எல்லோரும் தாவீதிடத்திலே வந்து கடைசியாக சொல்கிறார்கள், நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். தாவீது மக்களோடு சேர்ந்து உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? கடைசி வரையிலும் அவரோடு கூட இருப்போம் என்கிற ஒரு உடன்படிக்கை. ஆகவே இந்த அரசாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோருமே ஒரு வகையில் ஆண்டவரோடு கூடிய அந்த உடன்படிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் அந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த நாளில் இயேசுனுடைய இறையாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவ அறிக்கையின் வழியாக அவரோடு நாம் எலும்பும் சதையுமாக இருப்பதன் வழியாக, அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்வதன் வழியாக இந்த ஆட்சியில் பங்கு பெறுவோம். அந்த ஆட்சியினுடைய நற்பண்புகளை நம்முடைய வாழ்வில் வாழுவோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நாம் பணிபுரியக்கூடிய இடங்களில் இந்த மதிப்பீடுகளை நாமும் உள்வாங்கிக் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிற வாழுகிற பண்பினை முன்கொடுப்பதற்காக இந்த பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திலிருந்து தந்தையாகிய கடவுளின் பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைத்துலகும் ஆளுகிற ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை எடுத்து வைத்து ஜெபிப்போம். அனைத்துலக அரசரே இறைவா, திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உம் தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி மக்களோடு உள்ள உறவு ஆயின் மந்தை என்ற அன்பின் அடிப்படையில் அமைத்து இறையரசை கட்டி காத்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நாட்டின் நிலையை அறிந்து நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களின் அவசிய தேவைகளை நிறைவேற்றி மக்களால் நாம் மக்களுக்காக நாம் என்ற எண்ணத்தோடு நாட்டை நடத்தி செல்ல அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து அரசரையும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும். நீரே எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அரசராக இருந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த உமது தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வள்ளலே எம் இறைவா, வரும் நாட்களில் நாங்கள் தொடங்க இருக்கும் பேராலய திருவிழாவின் நிகழ்வுகள் அனைத்தும் உம் அருளால் நன்முறையில் நடைபெறவும், அதற்கேற்ற கால சூழ்நிலையை ஏற்படுத்தவும், மக்கள் நல்ல முறையில் பங்கேற்று நற்பயன் பெற்றிடவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபிப்போம். எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் அன்பு செய்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான தந்தையே, இதோ இந்த இனிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுக்க நீர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வந்த உமது மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமது அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் ஒருவர் மற்றவர் மீது காட்டுகிற அன்பு போன்றதல்ல, அதை கடந்து எல்லாவற்றுக்கும் மேலானது. எங்கள் எல்லோரையும் நீர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செய்கிறீர். நீ இதை எனக்கு தந்தால், நீ எனக்கு இதை செய்தால், நீர் என்னோடு இருந்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்மோடு கூட இல்லை என்று சொன்னாலும், உம்மை விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்று நிபந்தனை எதுவும் சொல்லாமல் அன்பு செய்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பினுடைய உச்சமாக இந்த நாட்களில் நாங்கள் உமது பாதத்தில் நின்று கண்ணீரோடு கூட ஜெபித்தோம். எங்களுக்கு நல்ல மழையை தாரும் ஆண்டவரே, விவசாயம் செழித்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கடந்த வாரத்திலே நாங்கள் ஜெபித்தோம். இந்த வாரம் முழுக்க அதற்கான ஆசீர்வாதமாய் எங்களுக்கு நிறைவான மழையை தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீரின்றி இந்த உலகம் அமையாது என்று நாங்கள் அறிகிறோம். ஆகவே நீர் எங்களை வாழ வைப்பதற்காக ஆசீர்வாதமான மழையை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இன்னும் எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதமான வாழ்வை, புரிதலை, ஏற்றுக்கொள்ளுதலை, அன்பு செய்கிற ஒரு மனநிலையை ஒவ்வொருவருக்கும் தந்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமது வல்லமையும் ஆற்றலும் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்து அரசர், உலகமெல்லாம் ஆளுகிறவர், எல்லா உயிர்களுக்கும் முன்மாதிரியாய் இருக்கிறார். எல்லா அரசாட்சிக்கும் முன்மாதிரியான ஆட்சியை அவர் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த மதிப்பீடுகளை நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பங்களை ஆளுகிறவராய் நீர் இருப்பீராக. இயேசுவே, என் குடும்பத்தினுடைய தலைவராய் நீர் இருப்பீராக.
அரசராய் நீர் இருப்பீராக. அதனால் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீர் அரசராய் ஆட்சி செய்கிற போது நாங்கள் எல்லோரும் குறைவில்லாமல் இருப்போம், நாங்கள் நிறைவாய் இருப்போம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆகவே உமது அரசாட்சி எங்களுடைய குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். உமது வல்லமையான பிரசன்னம் எல்லார் மத்தியிலும் நிரம்ப இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாருக்குமான வல்லமையும் இரக்கத்தையும் நிரம்ப நீர்தாமை கொடுப்பீராக. இந்த பலியிலே கூடி வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும். இந்த வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய பணிகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு நாங்கள் செழிப்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர்தாமே ஏறெடுத்து பார்ப்பீராக. சிறப்பாக நாளைய தினம் எங்களுடைய பாதுகாவலருடைய திருவிழாவை கொண்டாடி உமக்கு மகிமை சேர்க்கக்கூடிய நாளை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம். இந்த திருவிழா நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக, உமது இரக்கத்தை தருகிற நாட்களாக, உமது வல்லமை எங்களுக்கு நிரம்ப தந்து வழி நடத்துகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையின் நாட்களாக அமையும்படியான ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுப்பீராக. நீரே உமது இரக்கத்தை தாரும், உமது வல்லமை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இப்பலியிலே ஜெபிக்கிற குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், நிம்மதியான வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தாரும். பெற்றோர் உழைக்கின்ற உழைப்பை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தருளும். பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் உயர்வடைவார்களாக. நல்ல வீடு கட்டவும், இடம் வாங்கவும், வேலைக்கு செல்வதற்கும், நல்ல வருமானம் வருவதற்குமான ஒரு சூழ்நிலையை என் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு நிரம்ப கொடுப்பீராக. ஆண்டவரை, இன்னுமாய் படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு அறிவோடு உம்மை தேடி உம்மிலே நிறைவு காண நீதாமை வழிகாட்டுவீராக. இளையோருக்கான எதிர்காலத்தை தாரும், நல்ல வாழ்க்கை சூழ்நிலை தாரும். திருமண காரியங்கள் குடும்பங்களில் நடைபெற வழிகாட்டும். திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தோடு கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை தாரும். இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளிலும் கூட பல்வேறு விபத்துகள், ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றி இது வழிநடத்தி வந்த எல்லா நற்செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் சிறப்பாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய பயணங்கள் ஊடாக எங்களோடு இருப்பீராக. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறியாமடியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வெளியூர்களிலே வேலைக்காக, வெளிநாடுகளிலே பல்வேறு இடங்களிலே பயணப்பட்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவருடைய பயணங்கள் உழைப்பு நிறைந்த நல்ல பாதுகாப்பாய் அமைய ஆண்டவரை நீர்தாமை வழிகாட்டுவீராக. இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. இதோ உமது அரசாட்சியில் என்னை நினைவு கூறும் என்று அந்த நல்ல கள்வன் சொன்னார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என் குடும்பத்தை நினைவு கூறும், என் தனிப்பட்ட வாழ்க்கை நினைவு கூறும், என் வேலையை நினைவு கூறும், என் படிப்பை நினைவு கூறும், நான் எழுதியிருக்கக்கூடிய தேர்வை நினைவு கூறும். நீ நினைவு கூர்ந்தால் ஒரு நொடி பொழுதில் நான் விண்ணகத்தில் இருப்பேன். நான் ஒரு நொடி பொழுதில் வாழ்க்கையில் மாற்றம் பெறுவேன். நீர் நினைவு கூர்ந்தால் ஒரு நொடி பொழுதில் பேரின்ப வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும். நீர் நினைவு கூர்ந்தால் ஒரு நொடி பொழுதில் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாறும். ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பாதத்தில் வைக்கப்படுகிற எல்லா மன்றாட்டுகளை நினைவு கூறும். எங்கள் வாழ்க்கை நினைவு கூறும். ஆசீர்வதி, பலப்படுத்தும், வழி நடத்தும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன்.
என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தருளினே. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதி நிலவும் ஆட்சியாக அமைகின்றது. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் திருத்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா.
வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உம் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உம் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் தேயாயினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாயினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்லிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. வாக்கு என் வாழ்வின் விளக்கல்லவா, எம் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. உம் வாக்கு என் வாழ்வின் விளக்கல்லவா, எம் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், உம்பாக்கில் கார்மேகமயிலாயினேன். உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், உம்பாக்கில் கார்மேகமயிலாயினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் கனவிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: நாளை திங்கட்கிழமை புனிதர்கள் ஆண்ட்ரூ டுங்க்லாங் தோழர்கள் நினைவு, செவ்வாய்க்கிழமை புனித கேத்ரீன் நினைவு நாள், நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை திருவருகை கால முதலாம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நமது மறைமாவட்ட பாதுகாவலரும் நமது பேராலய பங்கின் பாதுகாவலருமான தூய சவேரியார் திருவிழாவானது நாளை திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. இறை மக்கள் திருவிழா அழைப்பிதழில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு கொடியேற்ற நிகழ்விலும் மற்றும் அனைத்து நவநாட்களிலும் தவறாது கலந்து கொண்டு தூய சவேரியார் வழியாக இறையாசீர் பெற அன்போடு அழைக்கிறோம்.
திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்காக நன்கொடைகள், காணிக்கைகள், நேர்ச்சைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் பங்கு அலுவலகத்திலோ பங்கு பேரவை நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களிடமோ குடும்ப அட்டை சந்தா வசூலிப்பவர்களிடமோ மற்றும் தன்னார்வ பணியாளர்களிடமோ கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருவிழா திருப்பலிகளில் காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் பொருட்களாக, பழங்களாக, நோட்டு புத்தகங்களாக கொடுப்பதற்கு பதிலாக கவர்களில் காணிக்கையாக கொடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். நமது பேராலய திருவிழாவின் போது முதல் நற்கருணை மற்றும் உறுதி பூசல் பெறும் குழந்தைகளுக்கான சிறப்பு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. பெயர் பதிவு செய்துள்ள குழந்தைகள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் முழு இரவு திருவிழிப்பு ஜெபம் வருகிற சனிக்கிழமை பாளையங்கோட்டை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். மதர் ஆஸ்பத்திரியின் 75 ஆண்டுகள் மருத்துவ சேவையினை முன்னிட்டு இன்று காலை 7:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நமது பேராலய வளாகத்தில் வைத்து இலவச கண், பல் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. அனைவரும் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய சவேரியார் அன்பியத்தைச் சேர்ந்த திரு சில்வஸ்டர், திருமதி உஷா அவர்களின் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணி தர்மராஜா, தாய் ஃபாத்திமா சாந்தா இவர்களின் மகள் ஷேரன் டேஃப்னிக்கும், திருப்பூர் மறை மாவட்டம் உடுமலைப்பேட்டை பங்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கும் தந்தை ஜான் சேவியர், தாய் மெர்சி கவிதா இவர்களின் மகன் அலெக்ஸ் ஜோவின் ஜோசப்புக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை அந்தோணி அருள், தாய் சகாய தேவிகா இவர்களின் மகன் அரவிந்த் ஜார்ஜ் வினித்துக்கும், என்ஜிஓ காலனி பங்கு ஆயன்குளத்தில் இருக்கும் தந்தை செல்வம் அந்தோணி, தாய் ராஜம் இசிதோரா இவர்களின் மகள் ஜோனா தெரசாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் தந்தை எபி கிளைமேக்ஸ், தாய் கலா இவர்களின் மகன் பினேஸ் ஜெரோனுக்கும், பாளையஞ்செட்டிக்குளம் பங்கு சேலம் குண்டு கல்லூரியில் வசிக்கும் தந்தை சுரேஷ் பாபு, தாய் சோனா இவர்களின் மகள் வித்யா லட்சுமிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு கிருஷ்ணாபுரத்தில் வசிக்கும் தந்தை ஆழ்வாரப்பன், தாய் காந்திமதி இவர்களின் மகள் ஷண்முக லீலாவுக்கும், சிவகங்கை மறை மாவட்டம் சருகணி பங்கு திருவள்ளுவர் நகரில் வசிக்கும் தந்தை பாஸ்கரன், தாய் லூயிஸ் தைனஸ் மேரி இவர்களின் மகன் சாமுவேலுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வசிக்கும் தந்தை ஜார்ஜ், தாய் அந்தோணி தைனஸ் இவர்களின் மகள் வித்யாராணி சார்ஜிக்கும், ஜவஹர் நகர் பங்கு என்ஜிஓ காலனி வசிக்கும் தந்தை டொமினிக், தாய் சாந்தி இவர்களின் மகன் அஜித்துக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வசிக்கும் தந்தை திரவியராஜ், தாய் மைக்கேல் லிசா இவர்களின் மகன் சாம் மாணிக்கராஜிக்கும், கயத்தார் பங்கு வடக்கு மயிலோடையில் வசிக்கும் தந்தை அமிர்தராஜ், தாய் எலிசபெத் ராணி இவர்களின் மகள் கரோலின் மேரிக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வசிக்கும் தந்தை ஜஸ்டின் இருதயராஜ், தாய் சுப்புலட்சுமி இவர்களின் மகள் முத்தரசிக்கும், வீரவநல்லூர் பங்கு வீரவநல்லூரில் வசிக்கும் தந்தை ஜோசப் ரோச் அரசு, தாய் ஜெயந்தி ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் சேவியர் அனோசிஸுக்கும் திருமணம் செய்ய இது 1வது மற்றும் 2வது ஓலைகள். நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் வசிக்கும் தந்தை வலண்டின் ராஜா, தாய் ரோஸ்லின் ரெஜி
இவர்களின் மகள் ஆரோக்கிய ரெனிக்கும் உடையார்பட்டி பங்கு கரையர்பிரியில் இருக்கும் தந்தை சாமிநாதன், தாய் பாக்கிய ரத்தினம் இவர்களின் மகன் சாமுவேல் ராஜாவுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. நமது பேராலய பங்கு ரெட்டியார்பட்டியில் வசிக்கும் தந்தை பாபு, தாய் சகாய ஜாக்குலின் இவர்களின் மகன் வினோஜின் பாபுவுக்கும், நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வசிக்கும் தந்தை அலெக்சிஸ், தாய் பனிமேரி இவர்களின் மகள் ஸ்டெவி அகஸ்டினாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, கடந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்கான வரவு செலவு விவரம்: தொடக்க கையிருப்பு ரூபாய் 97,875, தொடக்க வங்கி இருப்பு ரூபாய் 32,92,503, ஆக மொத்தம் பங்கிற்கான தொடக்க இருப்பு 33,90,378. வரவு விவரம்: ஞாயிறு திருப்பலிகள் வழியாக காணி வரவு ரூபாய் 1,81,360, உண்டியல் காணிக்கை மூலமாக வரவு ரூபாய் 2,54,210, குடும்ப புத்தகங்கள் மூலமாக பெறப்பட்டது ரூபாய் 1,48,651, பேராலயத்திற்கு நன்கொடையாக வரவு தொகை ரூபாய் 72,150, சான்றிதழ்கள் மூலமாக வரவு ரூபாய் 46,800, வீட்டு வாடகை பெறப்பட்டது ரூபாய் 3,100, வங்கி வட்டி ரூபாய் 20,760, இதர வரவுகள் ரூபாய் 50,600, திருப்பலி கருத்துக்கள் மூலமாக வரவு ரூபாய் 60,800, மாதா டிவிக்கான வரவு ரூபாய் 8,900, எம்கேபி நகர் காணிக்கை வரவு ரூபாய் 1,10,720, பேராலய ஓசைக்கான வரவு ரூபாய் 43,500, மறைபரப்பு ஞாயிறு காணிக்கை வரவு ரூபாய் 4,20,700. செலவு விவரம்: மின்சார கட்டணம் செலுத்திய ரூபாய் 85,444, பில்புக்கு வினாத்தாள் அச்சு செலவு, பேப்பர் மற்றும் அலுவலக ரூபாய் 19,276, கல்வி மற்றும் பிற உதவித்தொகை ரூபாய் 8,000, சோபா செட், ஃப்ரிட்ஜ் செலவுகள் மற்றும் இல்ல மற்ற ஆலய பராமரிப்பு இதர செலவுகள் ரூபாய் 2,55,506, மருத்துவ செலவு ரூபாய் 3,777, பேராலய பணியாளர்கள் 2 மாத சம்பளம் மற்றும் குடும்ப அட்டை வசூலிப்பவர்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 1,58,782, ஆலய வழிபாட்டு செலவு ரூபாய் 16,005, வாகன எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவு ரூபாய் 23,803, விவிலிய போட்டி நடத்துவதற்கான செலவு ரூபாய் 1,45,915, 2 மாதம் குருக்கள் பராமரிப்பு செலவு ரூபாய் 60,000, மறைமாவட்டத்திற்கு மாதாந்திர பராமரிப்பு நிதியாக கொடுத்தது ரூபாய் 20,000, இதர செலவுகள் ரூபாய் 5,000, வங்கி கட்டணம் ரூபாய் 252, திருப்பலி கருத்துக்கள் மறைமாவட்டத்திற்கு கொடுத்தது ரூபாய் 54,300, எம்கேபி நகர் பணியாளர்கள் ஊதியம் மற்றும் மின்சார கட்டணம் ரூபாய் 9,480, பேராலய ஓசை மாத இதழ் அச்சிட செலவு ரூபாய் 27,000, 2 மாத காணிக்கை மறைமாவட்டத்திற்கு வழங்கியது ரூபாய் 48,070, மறைபரப்பு ஞாயிறு காணிக்கை மறைமாவட்டத்திற்கு வழங்கியது ரூபாய் 4,20,700. ஆக இறுதி கையிருப்பு தொகை 1,33,792, சேமிப்பு வங்கியில் இருப்பு தொகை ரூபாய் 33,17,527. ஆக மொத்த இருப்பு 34,51,319. அன்பார்ந்தவர்களே, இந்த மிஷன் சண்டே மறைபரப்பு ஞாயிறு வரவு மண்டல வாரியாக கொடுக்கப்பட்டது. அதனுடைய செலவு போக மீதி மறைமாவட்டத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. அதனுடைய வரவு விவரம்: எசாயா மண்டலம் 35,000, எசேக்கியேல் மண்டலம் 18,250, இளையோர் 59,056, எரேமியா மண்டலம் 10,030, யோனா மண்டலம் 3,840, மீகா மண்டலம் 10,800, ஒசேயா மண்டலம் 4,500, தானியேல் மண்டலம் 1,15,000, ஆமோஸ் மண்டலம் ரூபாய் 7,000, செக்கரியா மண்டலம் ரூபாய் 6,180, செர்வைட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரூபாய் 2,000, புனித ஜோசப் விடுதி ரூபாய் 1000, $7 ஸ்கூல் ரூபாய் 2,000, குழந்தையேசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ரூபாய் 5,000, செர்வைட் கான்வென்ட் சிஸ்டர் சுப்பீரியர் ரூபாய் 2,000, செர்வைட் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் ரூபாய் 3,000, செர்வைட் புரொவின்சிலேட் ரூபாய் 5,000,
கவர் காணிக்கை ரூபாய் 1,75,568. ஆக மொத்த வரவு 4,65,224. இதில் செலவு அருட்தந்தை ஜோஸ் அவர்களுக்கு பயணப்படியாக ரூபாய் 6,000, அருட்தந்தை மரிய அந்தோணி அவர்களுக்கு ரூபாய் 6,000, கார் வாடகை ரூபாய் 2,000, இளையோருக்கு உணவு ரூபாய் 9,924, பாத்திமா பிரஸ் பிரிண்டிங் செலவு ரூபாய் 3,500, மைக் செட் ரூபாய் 5,000, சேர் பந்தல் வாடகை ரூபாய் 12,100. ஆக மொத்தம் 44,524. இது போக 4,20,700 ரூபாய் நம்முடைய மறைமாவட்ட பொருளாளர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், நம்முடைய பேராலய திருவிழாவை குறித்த அறிவிப்பினை நீங்கள் கேட்டீர்கள். இந்த திருவிழா நாட்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான பல்வேறு வகையான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய ஆலயம் தூய்மையாக பல்வேறு நிலைகளிலே பல பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிக பொருள் செலவில் இதை செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு லைட்டு போடணும்னா இவ்வளோ பெரிய சாரம் போட்டால் தான் நம்ம லைட்டே போட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த பணிகளை செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையிலே ஒரு சிறிய நம்பிக்கையாவது பிறந்திருக்கிறார். ஏன்னா முதல்ல இவ்வளோ பெருசாக கட்டி முடித்த உடனே எப்படி செய்வோம்ங்கிற தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு ஒரு தம்பி இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் வந்து இவ்வளோ பெரிய பணிகளை செய்வதற்கு, இவ்வளோ உயரத்துக்கு போடுவதற்கு தயாராக வந்தார். அதுவே பெரிய காரியமாக இருந்தது. ஆகவே அதற்கு நம்முடைய தன்னார்வ பணியாளர்கள், நம்முடைய ஆலய நிர்வாகிகள் பல நிலைகளில் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே எல்லோருக்கும் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நீங்கள் இந்த திருவிழா நாட்களில் முழுமையாக ஒவ்வொரு நாளுமே திருப்பலிகளிலே கலந்து கொண்டு தூய சவேரியாருடைய வழியாக ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் பெற்று நிறைவாய் வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நாளை மாலையில் கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமாகிறது. அனைவரும் கலந்து கொள்வோம். இறை ஆசீர் பெறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்கிற நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் வாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார்,
கரை சேரிதில்லா காத்திருந்தார் மறையவர் புகழும் மாமணி கரை சேர்ப்பதுவே உன் பணி. தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே என்னை காத்திடும் ஆரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுமங்கே. தாவீதின் குலமலரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.